Hello friends, welcome to Michael's vlog. நம்ம பேசிக் இங்கிலீஷ் கிராமர் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் தமிழில் நம்ம கடந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். முடிந்து போன காரியத்தை சொல்கிறதுக்காக, கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆக்ஷன் வந்து ரீசன்ட் பாஸ்ட்டில் நடந்திருக்கலாம் அல்லது டிஸ்டன்ஸ் பாஸ்ட்டில் நடந்திருக்கலாம். அதோடைய ஆக்ஷன் டியூரேஷன், அதனுடைய நிகழ்வின் அந்த காலம் வந்து முக்கியமல்ல, ஆனால் அது கடந்த காலத்தில் நடந்ததாக இருந்தால் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வேர்ப்ஸில் ரெகுலர் வேர்ப்ஸ் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்குது. ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா ஒரு வேர்ப் வந்து ஏதாவது ஒரு ஐஎன்ஜி அல்லது இடி ஏதாவது இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆட் பண்ணால் முழுமை பெறுது அப்படின்னா அது ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். முழுமை பெறாத வார்த்தைகளை இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்படி நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரூட் வேர்ப் கூட நம்ம இடி ஆட் பண்ணால் அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? சில வேர்ப்ஸ் இருக்குது, அந்த வேர்ப்ஸ் கூட நம்ம இடி ஆட் பண்ணால் அது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆகாது. அது கூட எந்த வார்த்தையுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் புட், பியூடி புட், அது கூட நம்ம அதுக்கு பாஸ்ட் டென்ஸு புட்டு தான், பியூடி புட் தான். அது கூட புட்டட் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணக்கூடாது. கட், சியூடி கட், அதோடைய ப்ரெசன்ட் டென்ஸ் கட்டு தான், பாஸ்ட் டென்ஸும் கட்டு தான். அடுத்தது சில இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்குது, அந்த வேர்ப்ஸோடைய ஃபார்மேஷன் டோட்டலாக அப்படியே மாறும். அதாவது எப்படின்னா, இப்போ ரன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோடைய பாஸ்ட் டென்ஸ் ரன், ட்ரிங்க் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோடைய பாஸ்ட் டென்ஸ் ட்ராங்க். ஸோ இந்த மாதிரி சில வேர்ப்ஸோடைய ஃபார்மேஷன் எராட்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ பாஸ்ட் டென்ஸில் வந்து நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எந்த வேர்ட் கூட நான் இடி ஆட் பண்ணால் அது பாஸ்ட் டென்ஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது தவறு. சில வார்த்தைகளுக்கு மாத்திரம்தான் நம்ம இடி ஆட் பண்ண முடியும். சில வார்த்தைகள் அது என்ன ரூட் வேர்பில் இருக்கோ அதே வேர்பை தான் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். இன்னும் சில வார்த்தைகள் அதோடைய டோட்டல் ஃபார்மேஷனே வேறு மாதிரி மாறும். நான் டாக் அப்படிங்கிற வேர்பை எடுத்திருக்கேன். அந்த வேர்பை வச்சு நம்ம எப்படி அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஐ டாக்ட், டாக் அது கூட இடி ஆட் பண்ணால் பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். இங்கே டாக் தான் வேர்பு, அது கூட இடி ஆட் பண்ணால் அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ஒவ்வொரு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனுக்கு எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஐ டாக்ட், யூ டாக்ட், he talked, she talked, it talked, we talked, they talked. இங்கே ஒரு விஷயம் நம்ம நல்லா கவனிக்கணும். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் யூஸ் பண்ண மாதிரி நம்ம டிட், டஸ் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாததுனால ஒவ்வொரு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் கூட நம்ம வேர்பை மட்டுமே வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்பொழுது அதை நெகட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக டிட் நாட், டிடென்ட் அப்படிங்கிற அந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ டிடென்ட் டாக். இது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இடி ஆட் பண்ணக்கூடாது. ஐ டிடென்ட் டாக், யூ டிடென்ட் டாக், ஹீ டிடென்ட் டாக், ஷீ டிடென்ட் டாக், இட் டிடென்ட் டாக், we didn't talk, they didn't talk. இது என்ன didn't அப்படின்னா டிட் நாட்டோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் didn't. நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு டிட், அதுக்கப்புறம் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அதுக்கப்புறம் வேர்ப். Did I talk? Did you talk? Did he talk? Did she talk? Did it talk? Did we talk? Did they talk? Okay? ஸோ இதுதான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். பேட்டர்ன் பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இடி நம்ம போட்டோம்னா அது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் ப்ளஸ் வேர்ப் போட்டால் அது நெகட்டிவ் சென்டென்ஸ். டிட் ஆர் டிடென்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஒரு பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ கைண்ட்லி ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். Thank you for watching. Share it with your friends, subscribe to my channel and hit like button to my video. Kindly watch all the previous video for better understanding. Thank you.